ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக, அதாவது நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அந்த ஆண் ஆதிக்கம் அப்படின்றது கும்பத்துக்கிட்ட பெருமளவு இருக்கிறது இல்லை. நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க லவ் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். இன்டென்சிஃபைடு லவ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இன்டென்சிஃபைடு லவ்வாக இருக்கும். வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்பா என்னடா இது, நம்ம எவ்வளோ ஒரு அதாவது கலாச்சாரம் மிகுந்த குடும்பம், நீ வந்து வெள்ளைக்கார பிள்ளையை லவ் பண்ணுறியடா, இது நியாயமா என்னன்னு கேட்டால், அதுக்கு வந்து நம்ம ஆளுங்களை நீ லவ் பண்ணக்கூடாதா அப்பா, நீ நம்ம ஆளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, அம்மாவனையும் எப்போ பாரு அடிச்சுட்டே இருக்கீங்க, அப்புறம் என்ன இருக்குது, நம்ம ஆளை லவ் பண்ணால் வாழ்க்கையில் சண்டையே வராது, பிரச்சனையே வராதுன்னு இருக்கா, நீ நம்ம ஆள் நம்ம ஜாதியை தான் கல்யாணம் பண்ணிக்கினேன், நம்ம சொந்தத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கினேன், என்ன இங்கே அடிச்சுட்டு வாழறதை விட நான் வாழறது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி வீட்டில் வந்து ஒத்துக்கல அப்படின்னா அந்த பொண்ணுக்காக வீட்டை விட்டு போயிட்டு திருமணம் பண்ணிட்டு வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் கும்பத்தினோட லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ் கம்மி. அவங்க அன்லெஸ் அதர்வைஸ் கடகம் மேஷம் லவ் பண்ணால் அது பிரேக்கப் நோக்கி போகுது, இல்லைனா ஃபெயிலியர்ஸ் கிடையாது. திருமணம் பண்ணிவிட்டு அவங்க கூட சந்தோஷமாக வாழ்வாங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு பிஸ்னஸ் இவங்க கணக்கு, லாப கணக்கு இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபேமிலியோட லைஃப், அதாவது மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் அதை கோப்பப் பண்ணிப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்க லவ் வந்து அப்படியே குறையாமல் மேனிஃபெஸ்ட் ஆகிக்கும். நேரம் கம்மி அப்படின்றது இருந்தாலும் அதை வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் டைம் கொடுத்து அதை கோப்பப் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பர்சனாலிட்டி. அப்பா அம்மாவுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்பா அம்மா கிட்ட கடைசி வரைக்கும் கெஞ்சுவாங்க, இந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க அப்படின் போது வேறு வழி இல்லை, வீட்டை விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய கடமைகளையும் கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் லவ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, என்ன ஆகும், கொஞ்ச நாள் இடிஞ்சு போயிடுவாங்க, வெளியே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப இடிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை செஞ்சு அவங்கள சுதாரிச்சு வருவாங்க. அதுக்கும் மேலே இந்த மாதிரி இடிஞ்சு போயிருந்தாலும் அவங்களோட சுய ஜாதகம், அவங்களோட பிளானட்டரி பொசிஷன்ஸ், எந்தெந்த பிளானட்ஸை எப்படி சைக்கலாஜிக்கலாக டீல் பண்ணுறது அப்படின்ற விஷயமும் இருக்குது. அதே மாதிரி ப்ராப்பர் கவுன்சிலிங்கும் இருக்குது. அந்த மாதிரி இடிஞ்சு போயிருக்கவங்க, மீண்டு வர முடியாமல் கஷ்டப்படுறவங்க, அதுக்கான ஹோமியோபதிக் மெடிக்கேஷன்ஸும் இருக்குது. இல்லைங்க நாங்கள் வந்து திருமணம்லாம் பண்ணிட்டோம், இப்போ எங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னா அதையும் ஓவர் கம் பண்ண முடியும். அவங்களோட சுய ஜாதகம் வந்து பாருங்கள், உங்களுக்கு தீர்வு இருக்கா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராடினரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்க தான் செய்து, இனி வரும் பதிவுகளில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.